ஜனநாயகன் இது யாருக்கான படம்? விஜய் ரசிகர்களுக்கு இது ஒரு நல்ல படம் தான். விஜய் ரசிகராக இருந்து அவருடைய கட்சிக்காரங்களா ப்ரமோட் ஆயிருக்காங்க, அவங்களுக்குலாம் இது ரொம்பவுமே நல்ல படம். எனக்கு விஜய் மட்டும் பிடிக்கும், அவர் கட்சியெல்லாம் பிடிக்காது அப்படின்றவங்களுக்கு இது ஒரு சராசரியான படம். எனக்கு விஜயும் பிடிக்காது, அவர் கட்சியும் பிடிக்காது அப்படின்றவங்களாம் இது ரொம்ப ரொம்ப மோசமான படம். ஸோ நீங்கள் இதில் எந்த கேட்டகரியை சேர்ந்தவரும் சேர்ந்துட்டு தான் நீங்கள் இந்த படத்தை பார்க்குறது. ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். 1978 ஜனவரி மாதம் புரட்சித் தலைவர் எம்ஜி ராமச்சந்திரனுக்கு இதே ஒரு நிலைமை. அவர் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்த கடைசி படம் மதுரை மீட்டு சுந்தரபாண்டியன். அவர் ஜெயிச்சிட்டாரு, ஆட்சியெல்லாம் அமைக்க கூப்பிட்டுட்டாங்க, முதலமைச்சர் ஆகணும், பதவி பிரமாணம் அடையணும். அந்த சமயத்தில் இந்த படம் ஒரு 90% முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாக்கி ஒரு 10% முடியிருக்கு. இன்னும் ஒரு 20 நாளோ 30 நாளோ தேவைப்பட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்கிற, அப்படி என்ன இருந்தாலும் தலைவர் இல்லையா, இந்த படத்தை நான் முடிச்சுட்டு அப்புறமா நான் பதவி ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அவருக்குரிய அன்னைக்கு இருக்க அந்த பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி, அரசியல் மாண்போட அவருடைய பதவி பிரமாணத்தையே தள்ளி வச்சுட்டு ஷூட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா அவர் முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கழித்து தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. படம் கமர்ஷியலாக பெரிய வெற்றி படம் கிடையாது, படம் ரொம்ப பிரம்மாண்டமான படமும் கிடையாது. முக்கியமாக எம்ஜி ராமச்சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் எம்ஜி ராமச்சந்திரன் தான் போட்டிருக்கேன். ஏன்னா பிஆர் பந்துலுன்னு ஒரு பெரிய டைரக்டர் இருந்தார். அந்த படம் பாதி எடுத்துகிட்டு இருக்கும்போதே அவர் தவறிட்டார். அதுக்கப்புறம் மிச்ச படத்தை நான் திரைக்கதை எழுதி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹி டுக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் டைரக்ஷன். அவருக்கு டைரக்ஷன் நல்லாவே தெரியும். எடுத்துக்கிட்டு இவர் அந்த படத்தை முடிச்சுக்கிட்டாரு. போஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் எம்ஜி ராமச்சந்திரன் தான் வரும். மாண்புமிகு முதலமைச்சர் அப்படின்லாம் இருக்காது. அந்தளவுக்கு அவர் அரசியல் மாண்போடு அந்த படத்தை எடுத்தார். படமும் வந்தது, பெரிய வெற்றி படமாக அமையலை. இப்போ கிட்டத்தட்ட அதே சுச்சுவேஷன் தான் திரு விஜய் ஜோசப் அவர்களுக்கும். அவர் ஜெயிச்சிட்டாரு, சிஎம் ஆகிட்டார். இந்த படம் வர்றதுக்கு ஏகப்பட்ட தகராறு இருந்தது. இந்த வருடத்தினுடைய ஜனவரி மாதம் தான் வரதாக இருந்தது. அதே ஜனவரி தான் அந்த புரட்சித் தலைவருடைய மதுரை மீட்டு சுந்தரபாண்டியனும் ஜனவரிக்கு தான் பிளான் பண்ணியிருந்தது. இவரும் அதே மாதிரி பிளான் பண்ணியிருந்தாரு, வரலை. அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்துருச்சு. எலெக்ஷன் நின்ட்டாப்படி ஜெயிச்சிட்டாப்படி சிஎம் ஆகிட்டார். கரெக்டாக இப்போ ஒரு 3-4 மாதத்துக்குள்ளே இந்த படம் திரைக்கு வந்துருச்சு. அவருடைய ரசிகர்கள்லாம் தியேட்டரில் போய் கொண்டாடி பார்க்குறாங்க. ஏன்னா அவர்களுக்கெல்லாம் இந்த படம் அவருடைய விஜய் ரசிகர்களாக இருந்து கட்சியாலாம் இருக்கிறவங்க இது வந்து ரொம்ப முக்கியமான படம். அவருடைய கடைசி பயணம் திரையுலகத்தில். அதனால் ரொம்பவும் கொண்டாடி இந்த படத்தை பார்க்குறாங்க. அதில் ஒரு நியாயமும் இருக்குது. இப்போ இந்த படம் என்ன மாதிரியான படம்? படத்தில் பில்டப்புக்கும் பஞ்சு டைலாக்கும் எந்த பஞ்சமும் கிடையாது. ஏன்னா அந்த படத்தினுடைய ஆரிஜினேஷன் அப்படி. தெலுங்கில் ரொம்ப பிரபலமான பாலையா அவர்கள் நடித்த தெலுங்கு படத்தினுடைய ரீமேக் தான் அது. ஹெச் வினோத் இயக்கியிருக்காரு, சதுரங்க வேட்டை படத்தை கொடுத்தவர். அதனால் படத்தில் ஃபைட் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கும். பஞ்சு டைலாக்கு கிட்டத்தட்ட அந்த பாலையா படத்துலேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பஞ்சு டைலாக் பில்டப்லாம் இருக்கும். இவங்க அதோட ஒரு 100% அடிஷ்னலாக ஏற்றி ஃபுல்லாக பேக்ட் ஆஃப் பஞ்சு டைலாக் அண்டு பில்டப் சீன்ஸ் தான் படம்புரா இருக்குது. அது படத்தில் ரசிகர்களில் என்னுடைய கவனத்தை ஈர்க்கிறதாகவே வச்சுக்கலாம். மோரோவர் இந்த படத்துக்கு இவ்வளோ பில்டப்பு பஞ்சு டைலாக் வச்சுருக்காங்கன்னா இந்த படத்துடைய டீமுக்கு, டைரக்ஷன் டீமுக்கு நல்லாவே தெரியும் போல் திரு விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் ஜெயிச்சு சிஎம் ஆயிடுவார் அப்படின்ற முழு நம்பிக்கையோடு தான் இந்த படத்தினுடைய காட்சி அமைப்பு, திரைக்கதையெல்லாம் எழுதியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அதனால் அது இன்றைக்கி வந்து ரொம்பவும் வெல் ஃபிட்டாக டைலாக் இருக்குது. படத்தில் ஆரம்ப காட்சியில் அவருடைய நார்மலாக அவருடைய மாஸ்அப் வீடியோ மாதிரி ஏதாவது வரும் இல்லையா, அந்த மாஸ்அப் காட்சிகளில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் ரீசண்டாக சட்டசபையில் இப்படி கையை வச்சு கழுத்துக்கிட்ட ஒரு அறுப்பார். அதுவே ஒரு ஒரு சிக்னேச்சர் போஸாக வச்சு
அவரை அறிமுகப்படுத்தி இளைய தளபதி மற்றும் தமிழ்நாடுடைய முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் நடிக்கிறார். இதெல்லாம் பார்த்தாக்கா மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் படம் தான் எனக்கு ஞாபகம் வருது. அப்படியெல்லாம் அவங்க யாரும் அந்த மாதிரிலாம் டைட்டில்லாம் பண்ணலை. ஈவன் தோ எம்ஜிஆர் வந்து அன்றைக்கி சிஎம்மாக இருந்தாலும் கூட. அப்போ அந்த படம் வந்தப்போ ஒரு சின்ன ஞாபகம் வருது எனக்கு. 1978 தான். அந்த படம் பெருசாக வெற்றி பெறலை. மதுரையில் படம் வந்து மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன், அதனால மதுரையிலேருந்து ஒரு நாஸ்டாலஜிக் ஸ்டோரி. அப்போ அவருடைய தீவிர ரசிகரான ஒருத்தர் மதுரையில் தேட்டருக்கு போகிறாரு. டிக்கெட் கிடைக்கல. அப்போ அன்றைக்கி டிக்கெட்டோடைய விலை ₹1 ₹2 தான் இருக்கும். டிக்கெட் கிடைக்கல. அப்போ ஆப்போசிட்டில் இருக்கிற லாட்ரி ஷீட் கடையில் போய் அந்த ₹1 ₹2 லாட்ரி ஷீட்டை வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படி அதுக்கப்புறம் குழுக்கள்லாம் நடந்து முடிஞ்சோடனே அந்த டிக்கெட் கிடைக்காம லாட்ரி ஷீட் வாங்கின அந்த ரசிகருக்கு கிட்டத்தட்ட அன்னைக்கு இருந்த லட்சக்கணக்கான ஒரு முதல் பரிசு விழுந்தது. இது அன்னைக்கு நியூஸ் பேப்பர்லாம் வந்த ஒரு தகவல். அந்த அளவுக்கு அவருடைய ரசிகர்களுக்கு விருந்தளித்த படம் எம்ஜி ராமச்சந்திரன். அதே மாதிரி இன்னைக்கு அவருடைய ரசிகர்களுக்கு திரு சிஎம் விஜய் விருந்தளிச்சிருக்காருன்னு தான் சொல்லலாம். படத்தில் என்ன தான் நடக்குது? ஆரம்பத்தில் விஜய் வந்து ஒரு ஜெயிலில் கைதியாக தான் இருக்கிறாரு. பில்டப்புக்காகவே ஒரு 20-30 ரவுடிகளை உள்ளே அனுப்புகிறாங்க. உள்ளே அனுப்பினோடனே போலீஸ்காரங்க, ஜெயிலர் எல்லாம் வந்து பயப்படுறாங்க. இவ்வளோ பேர் உள்ளே போயிருக்காங்களே, இன்னும் ஜெயில் என்ன கதியாக போதோ அப்படின்னா உடனே அங்கேருந்து நிலங்கள் ரவி ஃப்ளாஷ்பேக்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படியெல்லாம் பயப்பட வேணாம் சார், நம்மளை ஜெயிலில் பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தன் உள்ளே இருக்கிறான், தளபதின்னு ஒருத்தன் இருக்கிறான், அவன் பார்த்துப்பான், எந்த ரவுடிகளையும் அட்டகாசம் பண்ண விடமான்னு பார்த்துக்கிட்டோன்னா அவர் ஒரு பில்டப்போட வராரு, ஒரு சண்டை போட ட்ரை பண்ணுறாரு. அவ்வளோதான். அந்த ஆரம்பத்தில் ஒரு பில்டப்போட டேக் ஆஃப் ஆன படம் ஃபர்தராக வர காட்சியெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி போரிங்காக தான் இருந்தது. என்ன தான் கதை? அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கௌதம் வாசுதேவ மேனன், அவர் ஜெயிலராக இருக்கிறாரு. ஜெயிலராக இருந்து விஜய்க்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாரு. அதாவது அவங்க அம்மாவை சாகிற நிலையில் இருக்கிறாரு, அவர் பார்க்க முடியாமல் இருக்கிறாரு. இவர் பரோல் கிடைக்க மாட்டேங்குது. பரோல் இல்லாட்டினாலும் சட்டத்தை மீறி உடனே நான் கூட்டிகிட்டு போய் அவங்க அம்மாவை பார்க்க வைக்கிறேன். எப்படி இந்த படத்தில் வடிவேல் ஒரு படத்தில் அர்ஜுனும் வடிவேல் நடிக்கிறப்போ ஒரு திருடனை கூட்டிகிட்டு போகல, அது மாதிரி இவரை கூட்டிகிட்டு போகிறாரு. அதுக்கு வேணால் கௌதம் வாசுதேவன் மேனனை வேலையை விட்டு சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அதுலேருந்து விஜய்க்கு அவர் மேலே ஒரு பாசம், அவருக்கு ஒரு குட்டி பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு மேலே ரொம்ப பாசம். நடந்துக்கிட்டே இருக்கும்போதே ஒரு தீவிரவாதிகள்லாம் இல்லை, அவருக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட இடத்துல 7.5 போட்டிருக்காரு போலீஸ்காராக இருக்கும்போது அவங்க வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஆள் போகிற மாதிரி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை அனாதை ஆகிற மாதிரி ஆகிடுது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் ஃபாதராக விஜய் வந்து அந்த பொண்ணை வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறாரு. இப்போ இவர் வந்து ஸ்டெப்பு ஃபாதர், ஸோ அப்பான்னு கூப்பிடலாம், சித்தப்பான்னு கூப்பிடலாம். புதுசாக ஏதோ வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்காங்க, சித்தா. இந்த சித்தான்னு ஒரு படம் ஏற்கனவே ஃபேமஸ் ஆச்சு, அதனால் இதை வச்சுட்டு இவர் வந்து சித்தான்னு கூப்பிட்றாங்க. நம்மளுக்கு என்னமோ அது ஒன்றும் பெருசாக பாசப்பிணைப்போட சொல் மாதிரியே தெரியல. பேசாமல் அவர் அப்பான்னு கூப்பிட்ருக்கலாம், இல்லை அங்கிள்னு கூப்பிட்ருக்கலாம். அண்ணன்னு கூப்பிட முடியாது, வயசு வித்தியாசம் ஜாஸ்தி. அந்த பொண்ணாக நடிக்கிறது சின்ன பொண்ணு, கொஞ்சம் நேரம் தான் வருது. ஒரே பாடல் காட்சியில் அந்த பொண்ணு பெரிய பொண்ணாகி மமிதா பைஜு. அந்த பொண்ணு ஏற்கனவே இந்த பிரவீன் ரங்கநாதனோட நடித்த பொண்ணு, ஹீரோயினாக 2-3 படம் நடிச்சிருக்குது. என்ன ஒரு குறைனா, அந்த பொண்ணுக்கெல்லாம் அந்த ஹீரோயினாக இருக்கும்போதெல்லாம் சரியான மேக்கப்பு மற்ற படங்களில். இந்த படத்தில் விஜய்க்கு சும்மா ஒரு அண்டர்டேக்கிங் டாக்டராக தான் நடிச்சிருக்காங்களே, அதனால் மேக்கப்லாம் சரியாக போடலன்னு நினைக்கிறேன். சாதாரண ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் இருக்கிறாங்க இல்லையா. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் சீன்ஸ் அது இல்லை, எக்ஸப்ட் கிளைமேக்ஸில் அவங்க ஒரு ஃபைட் பண்ணுறது தவிர்த்து. கிட்டத்தட்ட சிறு வயதுலேருந்தே நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய வாலிப பருவத்தில் அவருடைய டிபேட் ஃபிலிம்னு எடுத்துக்கிட்டோம்னா நாளைய தீர்ப்பு, கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம். இன்னைக்கு 25 வருஷத்துக்கு அப்புறம் அவருடைய க்ளோசிங் ஃபில்ம் வந்து ஜனநாயகன். நாளைய தீர்ப்பு என்னென்னா ஜனநாயகன் தான் அப்படின்ற மாதிரி பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கிறாரு அவருடைய சினிமா கேரியரை. பாவம் மனுஷன் 25 வருஷ சினிமா அனுபவம், 52 வயசாகிடுச்சு. இந்த 52 வயசில் ஆளாளுக்கு பேக் பெயின், இடுப்பு வலிக்குதுன்னு சொல்கிறதுல 2 பாட்டுக்கு ரொம்பவும் எனர்ஜெட்டிக்காக ஆடுற. அப்படி இனிமேல் என்ன பண்ணுறது? ஸோ சினிமாவிலேருந்து ரிட்டையர் ஆகி பாலிடிக்ஸில் உள்ள நுழைஞ்ச முதல் தடவை சிஎம் ஆகிட்டேன். இனி மாற்றம் தான் கொண்டு வரணும்னு முன்னிலைப்படுத்துகிறாரு.
வெளி உலக வாழ்க்கையிலையும் மாற்றத்தை பற்றி தான் பேசுகிறாரு, சினிமாலையும் நிறைய மாற்றத்தை பற்றி தான் பேசுகிறாரு. அவரே சொல்லிட்டார், இந்த படத்துலேயே சொல்லிட்டார், ஒரு டைலாக்லேயே சொல்லிட்டார், சேஞ்ச் இஸ் அ ப்ராசஸ், இட் வில் டேக் இட்ஸ் ஓன் டைம், வி நீட் டு வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அதே தான் வெளியிலையும் சொல்கிறாரு. இந்த மாற்றம் வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆனாலும் ஒரு நல்ல மாற்றமாக வரும் அப்படின்றது தான் அவருடைய கணிப்பு. அதையும் நம்பி இந்த ரசிகர்கள் இருக்கிறாங்க. அவருக்கு ஓட்டு போட்டு சிஎம் ஆக்கிற எல்லா பேர்த்துக்குமே அந்த நம்பிக்கையோடு பார்க்கலாம். இப்போ ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் ஆச்சு. இனிமேல் எப்படி வரப்போது, மாற்றம் வருமா வராதான்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மொத்தத்துக்கு இந்த படம் அவருடைய ரசிகர்களுக்கு ஒரு கொண்டாட்டமான படம். அவர் சிஎம்மாக வெற்றி பெற்றதுக்கு உண்டான ஒரு விஷுவல் ட்ரீட்டு தான் இந்த ரசிகர்களுக்குன்னு எடுத்துக்கலாம். பாவம் மனுஷன் இந்த படத்தோடு முடிச்சுக்கிட்டு சிஎம் வாழ்க்கையை தொடர்றேன்றாரு. விட்டுருவோமே, என்னதான் செய்கிறாருன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.